शावहै। ओम शांति शांति शांति। மாண்டுக்ய உபனிஷத்துல 7வது மந்திரத்திலையும் 12வது மந்திரத்திலையும் ஆத்மா அப்படிங்கிறது பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம் அப்படின்ற 2 முக்கியமான வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானவை, புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை. அத்வைத்தம் அப்படின்னா இரண்டற்ற ஒரு பொருள். துவைத்தம் இரண்டாவது இல்லாத ஒரே வஸ்து அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சோபசமம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம், ஜெகத், நாம் பார்க்கும் இந்த உலகம்னா என்ன? இந்த 14 உலகங்களும், இந்த பிரபஞ்சம்ங்கிறது எல்லாம் சேர்ந்தது என்ன, கரைந்து விடுகிறதுன்னு அர்த்தம். உபசமம்னா கரைந்து விடுகிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா பிரபஞ்சம்ங்கிறது இல்லை. அத்வைத்தம்னா 2வது வஸ்து கிடையாது, ஒரே வஸ்து தான். பிரபஞ்சம்னு ஒன்று கிடையாது, இருக்கிறது ஒரே வஸ்து அப்படின்னு சொல்றது. அது இதுல கரைவது, பிரபஞ்ச உபசமம் கரைவது அப்படின்னு சொன்னோம்னா 2-3 விதமாக அதை இன்டர்பிரேட் பண்ற. ஒண்ணு என்னன்னா, உப்பு தண்ணியில போட்டேன்னா உப்பு கரைஞ்சு போயிடுறது தண்ணீரோட, அது ஒரு விதமான கரைதல். இன்னொன்று கிணத்திலேருந்து எடுத்த தண்ணிய குளத்திலேருந்து எடுத்த தண்ணியோட கலந்தேன்னா அதுவும் கலக்கரையில். நீங்க 2வது. 3வது நீங்க எண்ணெயோட தண்ணியை கலந்தேன்னா அதை கலக்கிறதுங்கிற 3 விதமாக பார்க்கலாம். நம்ம இந்த 3 விதங்கள் பார்க்கறதுல தான் 3 விதமான திருஷ்டியில 3 விதமான மதங்கள் தோன்றி இருக்கு. ஒண்ணு கடைசியில் எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெயில தண்ணியில கலந்தேன்னா கரையாது, தண்ணி தனியா இருக்கும், எண்ணெய் தனியா இருக்கும். அதுதான் துவைத்த மதம். பிரபஞ்சம் தனி, ஈஸ்வரன் தனி, ஜீவன் தனி, ஈஸ்வரன் தனி. பிரபஞ்சம்னு சொல்றப்ப நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்ட்டு 2 இருக்கிறது, 2 உண்மைகள் இருக்கிறது. பகவான் பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற அப்படிங்கிறது துவைத்தம். முக்கியமாக மாத்வ மதத்தில் சொல்லப்பட்ட சித்தாந்தம் அது. உண்மை முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே நம்ம இந்த சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி தான், இந்த மத வேதங்களை பேஸ் பண்ணி தான் சொல்றது. என்ன 2வது எடுத்தீங்கன்னா, உப்பு தண்ணியில கரைஞ்சதுன்னா அப்புறமா அந்த உப்பு கரைஞ்சு போறதை ஒழிய, கண்ணுக்கு தெரியாம போறதை ஒழிய, ஆனால் அது தண்ணீர்ல இருக்கு. அந்த தண்ணியை காய்ச்சினா உப்பு எடுத்துடலாம் தனியா, ஆவியா போற தண்ணி உப்பு தனியா எடுத்துடலாம். என்ன அது உப்பு அந்த தண்ணியினுடைய ஒரு அம்சமாக போய்விட்டது. பூராக மறைந்து போல தனிப்படுத்த முடியும், அது அதனுடைய ஒரு அம்சமாக போய்விட்டது. இதைத்தான் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்றோம் நம்ம மதத்துல. அதாவது பரமாத்மாவினுடைய ஒரு அம்சமாக ஜீவன் இருக்கிறது, முழுவதுமாக கரைந்து விடுவதில்லை. அதனுடைய ஐடென்டிட்டி இருக்கு, தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். கிணற்று நீருடன் குளத்து நீரை சேர்த்தா 2ம் ஒன்னா போயிடுறது. அப்புறம் இது களத்து நீர், இது குளத்து நீர் பிரிக்க முடியுமோ? முடியாது. 2ம் ஒன்னாது. யதா துர்கம் துர்கே விஷ்டம் ஆசிக்தம் ஏகி பவதி ததா முனேர் விஜானதா ஆத்மா பவதி கௌதமன்னுட்டு முண்டகோபனிஷத்துல ஒரு மந்திரம் வருது. எப்படி சுத்தமான நீர் இன்னொரு சுத்தமான நீருடன் சேர்ந்தால் ஒன்றாகிறதோ, அதே போல
ஆத்மா முனிவன், ஒரு மனிதனுடைய, ஒரு முனிவருடைய விஷயம் தெரிந்த ஒரு ஞானியினுடைய ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் ஒன்று இரண்டரை கலந்து விடுகிறது சொல்ற. அதுதான் அத்வைத சித்தாந்தம். ஜீவன் வேறல்ல, ஜீவாத்மா வேறல்ல, பரமாத்மா வேறல்ல, இருப்பது ஒரே வஸ்து அப்படிங்கிறது தான் அத்வைத சித்தாந்தம். சோ இங்க இவர் பிரபஞ்ச உபசமம் அப்படின்னு சொல்றப்போ இவர் சொல்றது இந்த அத்வைத. அதனாலதான் பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம் சாந்தம் 7வது மந்திரத்தில் சொல்றார். அதையே 12வது மந்திரத்தில் திருப்பி சொல்றார். என்ன? சோ பிரபஞ்சம் என்று தனியாக ஒன்று கிடையாது, பிரம்மன் என்று தனியாக ஒன்று கிடையாது. இருப்பதெல்லாம் ஒரே அத்விதீய வஸ்துதான் பிரம்மன். அதுதான் ஆத்மா, நான். தத் பிரம்ம அகம் அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றப்போ அதான் அத்வைத சித்தாந்தம் இல்லையா? இப்ப நான் தனியா இருக்க முடியாது, அந்த நான்கிறது தான் அது. தத்துவம் அசி அப்படிங்கிற சித்தாந்தம். சோ வேத வாக்கியம் அதுதான். அதை அத்வைதிகள் பண்ணிட்டு இது நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, எப்படி அதே உபனிஷத்துக்களை வச்சுட்டு ஒருத்தர் அத்வைத்தம்ங்கிறார், ஒருத்தர் துவைத்தம்ங்கிறார், ஒருத்தர் விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறார் அப்படின்னா அதாவது அவளுடைய இன்டர்பிரிட்டேஷன் அந்த மாதிரி இந்த வேதத்தை பண்றப்போ சில மந்திரங்களை எடுத்துட்டு அதுதான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு சொல்லிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த முண்டகோபனிஷத்துல துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானே விருட்சே பரிஷஸ்வ ஜாதே அப்படின்ற ஒரு மந்திரம் வருது. என்ன? அந்த அதாவது 2 பறவைகள் அந்த மரத்துல இருக்கு, ஒன்னு ஜீவாத்மா இன்னொன்னு பரமாத்மா அப்படிங்கிற மாதிரி மந்திரம் வருது. சோ வேதத்துல ஜீவாத்மா பரமாத்மாவை பத்தியும் சொல்லியிருக்கு, அத்வைத பிரம்மனை பத்தியும் சொல்லியிருக்கு. என்ன? சோ அவ என்ன பண்றா, ஒரு ஆச்சாரியால் ஒன்னொன்னு ஹைலைட் பண்ணி அதுதான் முக்கியங்கிற. அப்புறம் இன்னொன்னு ஒரு அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அத்வைத பரமா சொன்ன வாக்கியத்தை விசிஷ்டாத்விதிகள் என்ன சொல்றா, இது முக்கியம் கிடையாது, இது சும்மா உபச்சாரத்துக்காக சொன்ன வார்த்தை, ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவா. என்ன? ஆனால் உண்மையில உபனிஷத் அத்வைத சித்தாந்தத்தான் நிலைநாட்டுறது. அதனால அதுக்கு வேதம் பிரமாணம். இந்த ஸ்ருதி வாக்கியம் இந்த மாண்டிக்ய உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த 7வது மந்திரமும் 12வது மந்திரமும் பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம் சாந்தம் தத் ச ஆத்மா ச விஜ்ஞேயா, அதுதான் ஆத்மா, அதை தான் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு இதுல. என்ன? சோ இந்த வாக்கியம் இருக்கே, இதை உறுதியாக எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் கௌடபாதருடைய முக்கியமான இது. என்ன? இந்த அத்வைத்தம்ங்கிறது இரண்டரை கலந்த ஒரே வஸ்து அப்படின்னு சொல்றோம். ஏன் அத்வைத்தம்னு சொல்றோம்? ஏக்கம்னு சொல்லக்கூடாதோ, ஒன்றுன்னு சொல்லக்கூடாதோ? அத்வைத்தம் ஏன் சுத்தி வளைச்சு சொல்லணும்? அத்வைத்தம், துவைத்தம்னா 2, இல்ல 2 இல்லாது இரண்டற்றது அப்படின்னு சொல்லணும். ஏன் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்றுன்னு சொன்னா எக்காலத்திலும் அது ஒன்றாக இருக்கும் என்பது நிச்சயம் இல்லை. எப்படின்னா விதை ஒன்று, அந்த விதையை நீங்க மண்ணில் போட்டேன்னா காலக்கிரமத்தில் அது குருத்து விட்டு செடியாகி கிளைகளுடன் இலைகளுடன் காய்களுடன் பழங்களுடன் பலவாக ஆகிறது. ஒன்று பலவாக கூடிய வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. என்ன? அதனால இங்க இருக்கிற ஒன்று இருக்கு, இது எப்பவுமே ஒன்றுதான். அதனால 2 அற்றதுன்னு சொன்னோன்னு வச்சுங்க, இட் கேன் நெவர் பிகம் 2. ஒன்றுன்னு சொன்னா பாசிபிலிட்டி இருக்கு. அதனாலதான் அவ அத்விதீயம்னு சொல்றா, அத்வைத்தம்னு சொல்றா. ஏக்கம்னு சொல்லாம அத்வைத்தம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது எக்காலத்திலும் ஒன்று இரண்டாகவே ஆகாது, பலவாக ஆகாது அப்படின்னுட்டு அதுக்கோசரம் அத்வைத்தம்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த அத்வைத்தம்ங்கிறதுல இன்னொரு விதமா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றன்னா, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா வஸ்துக்களும் நீங்க ஒரு பசு அப்படின்னு எடுத்துக்கோங்க. பசுங்கிறது ஒரு ஜாதி, ஜாதின்னு ஒரு ஸ்பீஷிஸ். அது குதிரை இல்லை, அது யானை இல்லை, அது கழுதை இல்லை, அது இட் பிலாங்ஸ் டு பசு வர்க்கம், பசு ஜாதி. என்ன? சோ விஜாதிய பேத ரஹிதம், பேத வித்தியாசங்கள் ரஹிதம் இல்லாதது, மற்ற ஜாதிகள் அந்த வித்தியாசம் இல்லாதது. என்ன? பசுன்னா விஜாதிய பேதங்கள் இருக்கு, குதிரை யானை எல்லாம் இருக்கு. சோ ஆத்மான்னு சொல்றப்போ அத்விதீய வஸ்து பிரம்மன்னு சொன்னா அது
விஜாதீய பேதம். பிரம்மனை தவிர வேறொன்றும் கிடையாது. நீங்க கரிகாயில் எடுத்துன்னு வச்சுக்கோ, மார்க்கெட்டு போனா என்ன வேண்டலாம், கத்திரிக்காய் வேண்டலாம், வெண்டைக்காய் வேண்டலாம், புடலங்காய் வேண்டலாம் சொல்லிட்டீங்க. 3 விதமான வகைகள் இருக்கு. பிரம்மன்னா ஒரே வஸ்து தான், விஜாதீய பேத ரஹித, இன்னொன்னு கிடையாது. there is nothing else. சஜாதீய பேத ரஹித. சஜாதி என்ன, நீங்க பசு அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது வெள்ளை பசு, கருப்பு பசு, பிரவுன் பசு, கொம்பு இருக்கிற பசு, கொம்பு இல்லாத பசு, அந்த மாதிரி இந்த பசுக்களுக்குள்ளேயே பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த அத்வைத்த, இந்த பிரம்மன் ஆத்மாங்கிற அத்வைத்தம்னு சொல்றப்போ அதுல வித்தியாசங்கள் கிடையாது. எத்தனையோ இவ்வளவு ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா சிவப்பு ஆத்மா, கருப்பு ஆத்மா, குட்ட ஆத்மா, நெட்ட ஆத்மா அப்படின்னு வித்தியாசங்கள் கிடையாது. ஏன்னா இருக்கிறது ஒரே வஸ்து. என்ன சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத. ஸ்வகதன்னா அதுக்குள்ளே இப்போ ஒரு மரம்னு எடுத்து வச்சுங்க, மரம்ங்கிறது என்ன, வேர், தண்டு, கிளைகள், இலைகள், காய்கள் எல்லாமே மரம் தான், மரத்தை சேர்ந்ததுதான். இல்ல நம்ம தேகத்தை எடுத்து வச்சுங்க, கை, காலு, மூக்கு, கண்ணு எல்லாமே இந்த தேகம் தான். இதுக்கு இது உள்ளுக்குள்ள நிறைய பேதங்கள் இருக்கு, தேகத்துக்குள்ள நிறைய பேதங்கள் இருக்கு, இந்த மரத்துக்குள்ள நிறைய பேதங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த பிரம்மன் ஆத்மா அப்படிங்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே பேதங்கள் கிடையாது. ஸ்வகத பேதரகித, அதுக்கு அங்கங்கள் கிடையாது. என்ன அப்படிப்பட்டது. என்ன இது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோசம். அப்படிப்பட்ட ஒரே வஸ்து, ஒரே வஸ்து, ரெண்டற்ற வஸ்து, பேதங்கள் இல்லாத வஸ்து, அதை போல் மற்றொன்று கிடையாது. அப்படிப்பட்டது அந்த அத்வைத ஆத்மா பிரம்மன் சொல்றப்படுது. அது ஒன்றுதான் இருக்கிறது அத்வைத்தம். இங்க சொல்றீங்க வேதத்துல பிரபஞ்ச உபசமம் அத்வைத்தம் சொல்றதுனால பிரபஞ்சம்னு ஒன்றும் கிடையாது. நம்ம பார்க்கிறோமே இந்த பிரபஞ்சம் இஸ் நாட் தேர், இது மித்யை, இதுக்கு உண்மையான இருப்பு கிடையாது. என்ன இது மித்தியைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஸ்வகாலே திஷ்டதி, அதாவது ஒரு பீரியட்ல இருக்கு, என்ன அதுக்கப்புறம் போயிடுறது, அதுக்கு நித்தியமான இருப்புங்கிறது கிடையாது. என்ன அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய சப்ஸ்டன்ஸ், அதனுடைய தத்துவம் என்னன்னா உண்மையான சத்தியம்ங்கிறது என்னன்னா ஆத்மா அத்விதீய இரண்டற்ற ஒன்று, அண்ட் பிரபஞ்சம்னு ஒன்றும் உண்மையாக கிடையாது. கிடையாதுன்னா உண்மையான இருப்பு அதுக்கு கிடையாது அப்படிங்கிறார். என்ன இது ரொம்ப டிஃபிகல்ட் டு ஸ்வாலோ இந்த கான்செப்ட். இது எப்படி இந்த பிரபஞ்சம் நான் பார்க்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், என்ன என்னால ஃபீல் பண்ண முடிகிறது, என்னால தொட முடிகிறது, என்னால பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது, என்னால அனுபவிக்க முடிகிறது, எல்லா வித ஞானேந்திரியங்கள்னால இது என்னன்னு தெரியுது எனக்கு. அப்படி இருக்கிற ஒன்றை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த அனுபவத்திற்குட்பட்ட இந்த பிரபஞ்சத்தை அதுக்கு இருப்பு கிடையாதுன்னு எப்படி சொல்றது? ஹவு டு டிஸ்கார்ட் தட்? பெரிய ப்ராப்ளம் இல்லையா? சரி, என்ன சொல்றேன்னா நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் நெசசரி. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நமக்கு. இப்போ சூரியோதயம் இருக்கு, காலம்பரை சூரியன் உதிக்கிறதுன்னு சொல்றோம், கிழக்க மேற்கு அஸ்தமிக்கிறதுன்னு சொல்றோம். என்ன நிஜமாவே சூரியன் உதிக்கிறதா சூரியன் அஸ்தமிக்கிறதா? சூரியன் இருக்கிற இடத்துல தான் இருக்கு. என்ன ஆனா இந்த உலகம் தன்னைத்தானே சுத்தி இருக்கிறதுனால பகல் இரவு சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? சூரியன் அங்க போய் சமுத்திரத்துல போய் சூரிய உதயத்தை பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம், போய் பார்த்துட்டு வரோம். உண்மையில சூரியன் உதிக்கிறது இல்ல, அது இருக்கிற இடத்துல இருக்கு, உலகம் சுத்துறது. ஆனா நவ உதயம் அஸ்தமனம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இது நடக்கிற சமாச்சாரம் தானே. சரி, அதே மாதிரி ஆகாயம் நீளமா இருக்குன்னு சொல்றோம். ஆகாசத்துக்கு நிறம்னு ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த அட்மாஸ்பியர்ல பார்க்கிறப்போ அந்த நிறம் நமக்கு தோன்றது, அது உண்மை போல நமக்கு தோன்றது. என்ன அதே மாதிரி இப்போ உலகம்ங்கிறது நம்ம இப்ப உட்காந்துருக்கிறதே, நம்ம இப்ப பிளேன்ல பொறுத்த உட்காந்துருந்தோம்னா உள்ள பிளேன் 600-700 மைல் வேகத்துல போறப்போ நமக்கு அது போற மாதிரி தோன்றதோ? அது 600 மைல் வேகத்துல போறது. அதுல உள்ள உட்காந்துருக்க நீங்க, நம்ம சும்மா சாதாரணமா தைல ஓட ஆரம்பிச்சாலே 2 மைல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சாலே தடுக்கி விழுந்துருவோம் நம்ம. ஆனா 600 மைல் வேகத்துல இந்த ஏரோப்ளேன்ல உட்காந்துக்கிறப்போ உங்களுக்கு அது போற மாதிரியே தெரியல. ஆச்சு 2 டெல்லியில ஏறி உட்காந்துக்கிற
கொஞ்சம் அப்படி நடுப்புற ஒரு கப் காஃபி சம் டிஃபன் ஏதோ கொடுக்குறா, அது சாப்பிட்றாள், தூங்கி போயிடுறாள், முடிச்சுனா மெட்ராஸ் 2.5 மணி நேரத்தில் விழுந்து வந்து மெட்ராஸ்க்கு வந்துடுறாள். நீங்க என்ன அது போன மாதிரியே தெரியல, ஆனா அது 2000 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கு. அதே மாதிரி உலகமும் என்ன நம்ம இப்படி உட்காண்டே இருக்கிறத அது தன்னைத்தானே சுற்றின்னு இருக்கு. அது ஒரு தடவை 24 மணி நேரத்தில் தன்னை சுற்றி விடுறது. அதாவது மணிக்கு 1000 மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றின்னு இருக்கு. அது தன்னைத்தானே சுற்றி இருக்கிறதோட இல்ல, அது சூரியனையும் சுத்தி சுத்தி வருது. அதான் சூரியனை சுத்தி வரப்போ நம்ம வருஷங்கள் சொல்றோம் நம்ம என்ன. அதனால இது இது நமக்கு தெரியுறதோ தெரியுது. நம்ம அனுபவம் என்ன, ஒன்னும் நகரல உட்காந்துக்கிறது, இப்ப வேகமா சுத்தின்னு இருக்குது, நமக்கு தெரியறது இல்லை. அதனால அனுபவத்தை எப்பவுமே நம்ப முடியாது. அதே மாதிரி நம்ம அநேக சமயங்களை பார்க்கிறோம், சாஸ்திரத்தில் சொல்ற மாதிரி சொல்றது பார்த்தீங்கன்னா, இது கிளிஞ்சல்ல வெளிச்சம் படுறப்போ இல்ல சூரியன் படுறப்போ அது வெள்ளி மாதிரி இருக்கு. அல்லது மிராஜ் இந்த இது கானல் நீர் பாலைவனத்தில் போனா அவன் தாகம் தாகம் அப்படின்னு இருக்கிறப்போ பார்த்தா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குமா, கிட்டக்கா போனா தண்ணி இருக்காது. என்ன அதுவும் அனுபவத்துல நம்ம இருக்குன்னு நினைக்கிறோம், இல்லைன்னா ஆயிடுது. அதனால என்ன சொல்றன்னா, நம்ம அனுபவத்தினால இருக்கிறதெல்லாம் உண்மை என்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை முதல்ல நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். நான் அனுபவிக்கிறேனே அதனால உண்மை அப்படின்னு ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இட் கேன் பி டிஃபரெண்ட். மனசுல முதல்ல அதை நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டா இந்த மாதிரி காரணங்கள்னால எல்லாம் அனுபவம்ங்கிறது அவசியம் இல்லை, அனுபவங்கிறது உண்மையா இருக்கணுங்க அவசியம் இல்லை. என்ன இப்ப இத இந்த உண்மையை, இந்த பிரபஞ்சம் என்பது நாம் அனுபவிக்கும் இந்த பிரபஞ்சம் என்பது சத்தியத்துவம் கிடையாது, அது மித்தியை, அதற்கு உண்மையான இருப்பு கிடையாது. இருப்பதெல்லாம் அத்விதீய பிரம்மன், அது நீதான் ஆத்மா. நான் சொல்றப்போ நம்ம கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாட் திஸ் பாடி, இந்த பாடி இந்த தேகமும் பிரபஞ்சத்தை சேர்ந்ததுதான், இந்த மனமும் பிரபஞ்சத்தை சேர்ந்ததுதான், இந்த புத்தியும் பிரபஞ்சத்தை சேர்ந்ததுதான். எல்லாம் பிரகிருத்தியினோட காரணத்தினால, இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால, ஆகாசம் அக்னி வாயு ஆப பிருத்திவி இதனுடைய சேர்க்கையினால, சத்துவரஜ குணம் பிரகிருத்தினுடைய குணங்களுடைய சேர்க்கையினால ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள், சூக்ஷ்ம சரீரமும் சரி ஸ்தூல சரீரமும் சரி, இதெல்லாம் பிரபஞ்சத்தை சேர்ந்தது, அனாத்மாவை சேர்ந்தது. நீங்க பிரிச்சல்னு ஆத்மா அனாத்மான்னு ரெண்டா பிரிச்சல்னா, இந்த தேகமும் அனாத்மா. சோ ஆத்மாங்கிறது என்னன்னா, இந்த தேகத்தையும் தாண்டி ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வித்திரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூப சன்னியத்திஷ்டதி ச ஆத்மான்னு சொல்றேன். அந்த ஆத்மாங்க நான் பார்க்கறது இல்லைன்னா பார்க்க முடியாது, பிரம்மனை பார்க்க முடியாது, அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம். ஆனால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ஒன்றுதான் உண்மை, மிச்சம் எல்லாம் மித்தியை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் அதற்கெல்லாம் உண்மையான இருப்பு கிடையாது. இப்படின்னு என்ன சொல்றது? வேதம் சொல்றது, ஸ்ருதி சொல்றது, உபனிஷத் சொல்றது. பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சவிஜ்ஞ ச ஆத்மா சவிஜ்ஞேய அப்படின்னு 7வது மந்திரத்திலையும் 12வது மந்திரத்திலையும் சொல்றது. சாதாரணமாக நம்ம வேதங்கள் உண்மை, வேதங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்புகிறோம். என்ன நமக்கு நம்முடைய புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்களை நம்ம புலன்களால் அறிஞ்சுக்கிறோம். புலன்களுக்கு உட்படாத விஷயங்களை அப்பௌருஷிய விஷயம்னு பேரு, அதை நம்ம வேதங்கள் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது. நம்ம அது உண்மை என்று ஒத்துக்கணும், அதான் ஸ்ரத்தைங்கிறது, அது உண்மை என்று ஒத்துக்கிறோம். அதனால சாஸ்திரம் பிரம்மன் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் உண்மைன்னு சொல்றது, அதுதான் ஆத்மா என்று சொல்லுகிறது. அதுதான் நான், ஆத்மான்னு எங்கேயோ இருக்குல்ல, நான், அதுதான் நான், நான் தான் உண்மை, நாட் திஸ் தேகம், இந்த ஆத்மா நான் எனப்படும் அந்த ஆத்மா தான் உண்மை, அத்விதீய உண்மை அப்படின்னு சொல்றது. சரி, சாஸ்திரம் சொன்னா ஒத்துக்கணும், ரைட்டு. ஆனா கௌடபாதர் என்ன பண்றார், சாஸ்திரம் சொல்லி கொடுத்து இது இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல சொல்லிட்டார். இந்த 12 மந்திரங்கள்ல சொல்லி உபநிஷத்துல முடிஞ்சு காரியம் முடிஞ்சு கொடுத்து. ஆனா கௌடபாதர் என்ன பண்றார், இதுக்கு விரிவுரை எழுதியிருக்காரு இல்லையா, அவர் இந்த பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம்ங்கிற உண்மைய என்ன சாஸ்திரம் சொல்லி அதை ஒத்துக்கணும்னு சொன்னா மாத்திரம் போராது, அதை லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணணும்.
என்ன அத இதுக்கு என்னன்னா 3 விதத்தில் நம்ம சொல்றோம். எந்த விஷயமும் உண்மை அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறதுக்கு ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் அப்படின்னு 3 விஷயங்கள்ல சொல்றோம். ஸ்ருதிங்கிறது சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த விஷயத்துல சாஸ்திரம் சொல்லிடுத்து அத்வைத்தம் ஆத்மாங்கிறது அத்வைத்தம்னு சொல்லிடுத்து, பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம்னு சொல்லிடுத்து. இப்ப வந்து யுக்தியில லாஜிக்ல இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார் ஆத்மா அப்படிங்கிறது அத்வைத்தம், இருக்கக்கூடிய ஒரே வஸ்து பிரபஞ்சம் என்று ஒன்று கிடையாது, ஆத்மா என்றுதான் ஒன்று உண்டு, அது இரண்டற்ற வஸ்து, அது ஒன்றுதான் உண்மை அப்படிங்கறத யுக்தி மூலமாக லாஜிக்கலா எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதுக்காக என்ன பண்றார் அவர் இந்த நம்ம வந்து கௌடபாதருடைய விரிவுரை முதல்ல பார்த்தோம், அதுக்கு பேர் ஆகம பிரகரணம்னு பேரு. அது ஜஸ்ட் உபனிஷத்து என்ன சொல்லுதோ அதனுடைய விரிவுரை மட்டும் சொல்லுது. இப்ப வந்து நம்ம பார்க்க போறது வைதத்திய பிரகரணம் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு அடுத்தாப்புல அத்வைத பிரகரணம்னு 3வது இருக்கு. என்ன இந்த வைதத்திய பிரகரணத்திலையும் அத்வைத பிரகரணத்திலையும் இந்த லாஜிக்கலா இந்த ஆத்மாங்கிறது அத்வைத்தம் இரண்டற்றது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண போறாரு. என்ன சோ அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு திஸ் நான் சொன்னதெல்லாம். இப்ப வந்து இதவர் வந்து வைதத்தியம் அப்படின்னு ஒரு பேர் புதுசா யூஸ் பண்ற. நம்ம என்ன சொல்றோம், ஜெகத் மித்யான்னு சொல்றோம், இந்த பிரபஞ்சம்ங்கிறது மித்யைன்னு சொல்றோம். இது வட்டில் சொல்லணும் வேர்டு யூஸ் பண்றது மித்யை. மித்யைங்கிறது என்ன, உண்மையான இருப்பு இல்ல, நாம ரூபம்தான். என்ன சத்திய வஸ்து மித்யா வஸ்துன்னு 2 பார்த்தோம் நம்ம. என்ன ஆத்மா சத்தியம், அனாத்ம ஜெகத் மித்யா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்ன மாதிரி உதாரணம் சொன்னோம், தங்கம்ங்கிறது சத்தியம், வெவ்வேறு நகைகள் எல்லாம் மித்யை. நெக்லஸ்ங்கிறது வளையங்கிறது தங்கத்தினுடைய ஒரு விதமான ரூபமும் ஒரு விதமான பெயரும். ஒன்னொன்னுக்கு ஒரு தங்க நெக்லஸ்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும், அது நெக்லஸ். வளையங்கிறது இந்த மாதிரி இருக்கும், அது வளை. ஆனா உண்மையில அந்த வளையும் தங்கம் தான், நெக்லஸும் தங்கம் தான். சோ தங்கம்ங்கிறது சத்தியம், வளைங்கிறது நாமரூபம் மித்யா, நெக்லஸ்ங்கிறது நாமரூபம் மித்யா. அதே மாதிரி பிரம்மன்கிறது ஆத்மாங்கிறது சத்தியம், பிரபஞ்சம்ங்கிறது நாமரூபம் மித்யா. இதைத்தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இந்த மித்யாங்கிற வார்த்தையை இங்க அவர் வந்து இதுக்கு ஒரு புது வார்த்தை யூஸ் பண்றாரு, வைதத்தியம்னு சொல்றாரு. he uses a technical word வைதத்தியம் அப்படின்னு. அதனால இப்ப இதுக்கு பேர் இந்த பிரகரணத்துக்கு இந்த பிரகரணம்னா சாப்டர், இதுக்கு பேர் வைதத்திய பிரகரணம்னு பேரு. எப்படி பிரபஞ்சம்ங்கிறது மித்யை அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த இந்த செகண்ட் சாப்டர் அவருடைய மாண்டிக்க காரிக்கையில இதுக்கு வைதத்திய பிரகரணம் அப்படின்னு பேரு. என்ன இது வந்து இது யுக்தி பூர்வமாக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். இப்ப யுக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம யுக்தினா லாஜிக்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப வந்து எதை வந்து நம்ம சாஸ்திரத்துல எல்லாமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா போயிருக்கா. என்ன இது வந்து நியாய சாஸ்திரம் அப்படின்னு இருக்கு. நியாய சாஸ்திரம்ங்கிறது லாஜிக். என்ன நீங்க பார்த்தீங்கன்னா அமேசிங், 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கு. அப்போ வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதனுடைய தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த யுக்தி இது ஒரு மெத்தட். அதுல யுக்தியில 6 விதமான இது சொல்ற. என்ன சொல்றேன்னா பிரத்யக்ஷம், ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம கண்ணால பார்க்கறது நேர, நம்ம காதால கேட்கறது, நம்முடைய பஞ்ச இந்திரியங்களையும் முகத்தால் மூக்கால் நுகர்றது, நாக்கால டேஸ்ட் பண்றது, சர்மத்தால உணர்றது, என்ன இந்த பஞ்ச ஞானேந்திரியங்களை வச்சு அதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேரு. பிரத்யக்ஷம்னா நேர்ல, அதுக்கப்புறம் சந்தேகமே கிடையாது. என்ன அந்த மரத்துல மஞ்சள் பூ பூக்கிறதுன்னு சொல்லலாம், உங்க கண்ணு பார்த்து சொல்லிடுது பிரத்யக்ஷம், அது மாதிரி டவுட் கிடையாது, பிரத்யக்ஷம். என்ன அப்புறம் அதே மாதிரி முக்கியமா நம்ம பார்க்கணும் உபமானம், அத்தாபத்தி, என்ன அப்படின்னா 4-5-6 விதமான இது இருக்கு. அனுபலப்தி அப்படின்னு இருக்கு. அது தவிர நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, இதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில்டா போக வேண்டாம், நியாய சாஸ்திரத்துக்குள்ள ரொம்ப ரிசர்ச் பண்ண முடியாயிடும், வேண்டாம். நம்ம வந்து 2வது அனுமானம்ங்கிறது, நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு சமாச்சாரத்தை அதனுடைய உண்மையை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு அனுமானம், இன்ஃபரன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். என்ன இன்ஃபரன்ஸ்ங்கிறது அனுமானம் ஒண்ணு இல்லைன்னா. இப்போ வந்து லெட் அஸ் சே என்ன பார்க்கறதுக்கு ஒரு கெஸ்ட் வராருன்னு வச்சுக்கோங்க, வாசல்ல கார் இல்ல, வாசல்ல கார் இல்லைன்னு அவர் என்ன உங்க வீட்டுல இல்லைன்னு போயிடுறாரு. போயிட்டு நான் வந்திருந்தேன் உங்க வீட்டுக்கு, வாசல்ல காரை காணும், அதனால நீங்க இல்லைன்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, உள்ள வந்து பார்க்கல நான் இருக்கேனா இல்லையான்னு,
இந்த கார் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நான் இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணிவிட்டார் அவர். இந்த மாதிரி நம்ம நிறைய அனுமானங்கள் பண்றோம். நம்ம என்ன அனுமானங்கள் நம்ம பண்றோம் என்ன. இப்ப கூட இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் அடையார் டைம்ஸ்ல இந்த கிளாஸ் வந்து 14th போட்டிருக்கான் என்ன. நம்ம வந்து சரி போஸ்ட்போன் பண்ணிட்டார கொஞ்சம் அதை பார்த்துட்டு வராம இருக்கலாம் என்ன. அந்த அதர் ஹேண்ட் சரி அவன் தப்பா போட்டிருப்பான்னு சொல்லிட்டு வரலாம். நீங்களாம் அப்படிதான் வந்திருக்கீங்க, நீங்க பார்த்த வாழ் சொல்றேன் என்ன. அந்த மாதிரி நம்ம அனுமானம்ங்கிறது நம்ம பல செவரல் அகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அது இப்ப வந்து இந்த அனுமானத்தை வச்சுட்டு இவர் வந்து இதை ப்ரூவ் பண்ண போறார். ஜெகன் மித்யா அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ண போறார். இந்த அனுமானம் அப்படின்னா இதையும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அனலைஸ் பண்ணிருக்கா. இப்ப வந்து தூரத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில இங்கே இருந்து பார்த்தா அது ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியுது புகை வந்துட்டு இருக்கு மேல. நீங்க அவனுடைய அனுமானம் என்ன? இங்க நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கிறதுனால புகை வருது அப்படிங்கிறது நம்மளுடைய அனுமானம். ஏன்னா நம்ம வந்து எங்க எல்லாம் புகை வருதோ அங்க எல்லாம் நெருப்பை பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன்ல இப்போ கோர்ஸ் கேஸ் புகை பார்க்கறது இல்ல, அடுப்பு ஊதி விறகடுப்பு எடுத்து ஊறி இது பண்றப்போ மேல புகை வந்ததுன்னா நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர் பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரி இது வந்து அனுமானம் பண்ற. நீங்க அதுக்கு பண்றதுக்கு என்னன்னா நம்ம இதுல என்ன சொல்றோம்னா 4 சமாச்சாரங்கள் சொல்ற. பட்சம், பட்சம்னா எந்த இடத்துல லோகஸ் என்ன சமாச்சாரத்தை பத்தி நம்ம அனுமானம் பண்ண போறோம் என்ன. அப்புறம் 2வது சாத்தியம், நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போறோம், என்ன நிச்சயம் பண்ண போறோம், இந்த லாஜிக்ல நம்ம என்ன நிச்சயம் பண்ண போறோம் அப்படிங்கிறது 2வது என்ன. 3வது வந்து ஹேது, எதனால அந்த மாதிரி நிச்சயம் பண்ண போறோம், இதுக்கு காரணம் என்ன, நிச்சயம் பண்றதுக்கு காரணம் என்ன என்ன. அப்புறம் 4வது வந்து அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன, அதுக்கு அது மட்டும் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு 4வது. இந்த மாதிரி 4ஆ பிரிச்சிருக்கா. இந்த எக்ஸாம்பிள்ங்கிறது என்னன்னா சாதாரணமா நம்ம அனுபவபூர்வமாக நம்ம பார்த்து மனசுக்குள்ள ஒரு கன்க்ளூட் பண்ணிருக்கோம் ஜெனரலா. இப்ப வந்து இந்த மலையில புகையை பத்தி நான் சொன்னேன், நெருப்பு இருக்குங்கிறதுக்கு. இப்ப வந்து நம்மளுடைய அனுபவத்துல வீட்டுல சமையல் கட்டுல புகை வந்ததுன்னா நெருப்பு இருக்குன்னு தெரியும். இல்ல யாகம் பண்ற யாகசாலையில புகை வந்ததுன்னா அங்க யாகசாலையில அக்னி இருக்குன்னு தெரியும் இல்லையா. நமக்கு வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றது, அது வந்து வியாப்தி ஞானம்னு பேர். அதாவது வியாப்தி ஞானம்னா எதுல இருந்து நீங்க ஒரு பிராடா ஒரு அறிவு உங்களுக்கு ஏற்பட்டுறோம் அதை வச்சுட்டு நீங்க டிசைட் பண்றது என்ன. இதெல்லாம் நான் வந்து இதுக்காக சொல்றேன்னா எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா போறாங்கிறதுக்கு. இப்ப வந்து இந்த மலைங்கிறது பக்ஷம்ங்கிறது மலை, எந்த இடத்துல நம்ம கன்க்ளூட் டிசைட் பண்ண போறோம், அனுமானம் பண்ண போறோம். பட்சம்ங்கிறது மலை, பட்சம்ங்கிற வார்த்தை மலையை குறிக்கிறது என்ன. அங்க வந்து சாத்தியம் என்ன கன்க்ளூட் பண்ண போறோம், என்ன இருக்குன்னு. சோ நெருப்புங்கிறது சாத்தியம். அங்க மலையில நெருப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. என்னத்தினால அந்த புகை வந்தது, என்னால பாசிபிலிட்டி, சாத்தியம்னா பாசிபிலிட்டி, நெருப்பு அக்னி என்ன. திருஷ்டாந்தம் என்ன, திருஷ்டாந்தம் வந்து பாக்கசாலையில சமையல்ல அக்னி இருந்ததுன்னா புகை வருது என்ன. இதுல வந்து யாகசாலையில நெருப்பு இருந்ததுன்னா புகை வருது என்ன. அத மாதிரி இங்க வந்து திருஷ்டாந்தம் வந்து பாக்கவத்து யாகசாலா திருஷ்டாந்தம் வருது என்ன. ஹேது காரணம் என்னன்னா புகை, இந்த புகையை பார்க்கறதுனால இது வருது என்ன. அதனால பர்வதம் வன்னிபத்து வன்னிமான் என்ன, தூபத்வாத் பாகசாலாவத்து. பர்வதன மலை, வன்னிமான் நெருப்பு இருக்கு, தூமத்வாத் புகை இருக்கிறதுனால. எது உதாரணம் எதனால கன்க்ளூட் பண்றோம், பாகசாலாவத்து சமையல் உள்ள நெருப்பு இருந்தா புகை வரதுனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம். இந்த மாதிரி இது எதுக்காக சொல்லுவேன், இந்த மாதிரி சயின்டிபிக்கா இவர் அனலைஸ் பண்றாரு என்ன. இப்ப வந்து இங்க வந்து என்ன சொல்ல போறாரு இவர் கௌடபாதன், இந்த பிரபஞ்சம்ங்கிறது மித்யை அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறார். இதுல வந்து பக்ஷம்ங்கிறது என்ன, அங்க வந்து பக்ஷம் மலைன்னு சொன்னோம், பட்சம்ங்கிறது லோகஸ் எந்த இடத்துல. சோ பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்ன கன்க்ளூஷன் பண்ண போறார், மித்யை வைத்தத்தியம், மித்யை உண்மையான இருப்பு கிடையாது அப்படின்னு கன்க்ளூட் பண்ண போறார் என்ன.
அண்ட் இது ஹேத்து என்ன காரணத்தினால, அது கொஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் வரலாம். அதுக்கு என்ன எது மாதிரி அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றார், சொப்பனவத்து அப்படிங்கிறார், சொப்பனம் போல அப்படிங்கிறார். இப்போ சொப்பனங்கிற திருஷ்டாந்தம் ஏன் எடுத்துக்கிறார் அப்படின்னு கேட்டா, என்ன நம்ம எல்லாரும் சொப்பனம் காண்றோம். இந்த சொப்பனத்துல என்ன நடக்கிறது, நம்ம விழிப்பு நிலையில நடக்கிற சமாச்சாரம் மாதிரி தான் சொப்பனமும் இருக்கு. இங்க நம்ம ட்ரெயின்ல ஏறி போறோம், ஸ்டேஷன் வருது, இறங்குறோம், ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சுக்கிறோம், வீட்டுக்கு போறோம், எல்லாம் பண்றோம். நீங்க சொப்பனம் காண்றப்பவும் சம்திங் சிமிலர், கான்டெக்ஸ்ட் வில் பி டிஃபரெண்ட். நீங்க இங்க போறது உங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்கு ஃப்ரெண்டா பாக்கிறதுக்கு எல்லாம் போகல, அங்க கான்டெக்ஸ்ட் வில் பி டிஃபரெண்ட். ஆனால் இங்க செய்யற மாதிரியே தான் அங்க காரியங்கள் செய்யறீர்கள் சொப்பனத்திலையும். இங்க என்ன நடக்கிறதோ அத மாதிரி தான் அங்கேயும் நடக்கிறது. என்ன ஆனால் அது உண்மை இல்லை, மித்தியை அப்படின்னு தெரியுது. அது நமக்கு கிளியரா புரியுது. ஏன் புரியுது அப்படின்னா, சொப்பனத்துல ஏற்பட்ட சமாச்சாரம் விழிப்பு நிலையில நம்ம அஃபெக்ட் பண்றது கிடையாது. என்ன சொப்பனத்துல தப்பு பண்ணிட்டா, ஓவர் ஸ்பீட் பண்ணிட்டோம்னா கார்ல முழிச்சின உடனே போலீஸ்காரன் உங்களை பிடிக்க மாட்டான். சொப்பனத்தில் நீங்க ஃப்ரெண்டு கிட்ட பணம் கொடுத்திருந்தேன்னா முழிச்சின்னு விட்டு அவங்க கிட்ட போய் கொடுத்த சொப்பனத்துல திருப்பி கொடுன்னு கேட்க முடியாது. உங்களுக்கு நன்னா தெரியும் சொப்பனம்ங்கிறது மித்தியைங்கிறது. அதனால இப்ப விழிப்பு நிலையும் சொப்பனம் மாதிரி தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டா, இது என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிறது, இது மித்தியைங்கிறது ஹேது என்ன காரணம் என்ன அப்படிங்கிறது, அதுதான் அது காரணம் சொல்ல போற என்ன, அதுதான் இந்த வைத்திய பிரகடனத்துல வரப்போறது, நம்ம பார்க்க போற சமாச்சாரம் இது. என்ன இப்ப முதல்ல செய்ய வேண்டியது என்ன, விழிப்பு நிலை சொப்பனத்தை போல மித்தியானது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ஹேத்து என்ன காரணத்தினாலங்கிறது அப்பதான் வரலாம். சோ முதல்ல நீங்க இவரை என்ன ப்ரூவ் பண்ணணும், சொப்பனம்ங்கிறது மித்தியைங்கிறத ப்ரூவ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொன்னேன், கொடுத்துட்டு அப்புறம் கடன் வாங்கினா கடன் கொடுத்தா திருப்பி வாங்கிக்க முடியுமான்னு, இதெல்லாம் நம்ம லௌகிக எக்ஸாம்பிள்ஸ். அவர் என்ன பண்றார், சொப்பனம்ங்கிறது மித்தியை தான், அதற்கு உண்மையான இருப்பு கிடையாதுங்கிறத அவரும் சயின்டிபிக்கா எஸ்டாப்ளிஷ் பண்றார் முதல் 3 ஸ்லோகத்துல. என்ன நம்ம அதை பார்க்கலாம். என்ன இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் காரிக்கையில எடுத்துவங்க நீங்க. வைதத்யம் சர்வபாவானாம் ஸ்வப்னே ஆஹுர் மனீஷிணஹ அந்தஸ்தானாத்து பாவானாம் சம்ருதத்வேன ஹேதுனா. Before I go to this, I want to restate one point. நான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பக்ஷம் ஹேது இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சாஸ்திரங்கள்லயோ இதுலயுமே they don't take anything for granted. எல்லாத்தையும் பூரா அனலைஸ் பண்ணி லாஜிக்கலா அனலைஸ் பண்ணி தான் அவ கன்க்ளூஷனுக்கு வர. என்ன இப்ப இன்ஃபேக்ட் நீங்க பிரம்மசூத்திரம் மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சங்கரர் அதெல்லாம் பத்தி சொல்றப்போ அப்ஜெக்ஷன்ஸ் அவரே ரைஸ் பண்ணி, உங்களுக்கு தோணாது பாசிபிள் அப்ஜெக்ஷன்ஸ் அவரே ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுவார். ஏன்னா கன்க்ளூஷன் மஸ்ட் பி ஃபுல் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கோசரம். என்ன அதனாலதான் நம்ம சிஸ்டத்துல இந்த லாஜிக்கல இந்த மாதிரி கிளியரா எல்லாத்தையும் வச்சிருக்கா. என்ன ஓகே ரைட். நான் இதுக்கு வரலாம். இதுக்கு என்ன சொல்ற இதுலன்னா, சொப்பனத்துல காண்ற எல்லா பொருளும் வைதத்தியம் மித்தியை. மித்தியங்கிறத இவரோட லாங்குவேஜ்ல வைதத்தியம். என்ன வைதத்தியம் என்று பெரியோர் சொல்லுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, பொருள்கள் உள்ளுக்குள்ள ஒரு சொப்பனத்துல விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஒரு குறுகிய இடத்துல இருக்கு இல்லையா. என்ன சொல்றீங்க, மனிஷினஹா ஆஹுஹு ஸ்வப்னே சர்வபாவானாம் வைதத்யம் அந்தஸ்தானாத் து சம்பிருத்தத்வேன. மனிஷினஹா ஆஹு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்வப்னே சர்வபாவானாம், பாவானாம்னா எல்லா பொருள்களும் அர்த்தம், விஷயங்கள் பொருள்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சொப்பனத்தில் எல்லா விஷயங்களும் எல்லா பொருள்களும் வைதத்தியம் மித்தியை உண்மை இல்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்தஸ்தானாத் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால, சம்பிருதத்வேன குறுகிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால இல்லையா.
நீங்க தூங்க போறதே நீங்க அமெரிக்காவுக்கு போறத சொப்பனம் கண்ட என்ன, அமெரிக்காவுக்கு போறத சொப்பனம் கண்ட என்ன பண்ற, இங்க இருந்து இதுக்கு போய் ஏரோட்ரோமுக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போய் என்ன ஒரு ஹியூஜ் ஜும்போ 747 நின்று இருக்கு, அதுக்குள்ள ஏறிக்கிறேன் என்ன. சோ இந்த சொப்பனத்துல முதல்ல உங்களையே உண்டு பண்ணிக்கிறேன் என்ன. நம்ம முன்னாடி பார்த்தப்ப என்ன விஸ்வன் பிராக்யன் தைஜசன் எல்லாம் சொன்னோம். இவன் பிராக்யன், உள்ள இருக்கிற சாரி தைஜசன் சொப்பனத்தில் இருக்கவன். அவன் போய் அந்த ஏரோப்ளைன்ல ஏறிக்கிறான். அந்த ஏரோப்ளைன் வந்து ஏர் ஹோஸ்டஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்றா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது டேக் ஆஃப் பண்றது என்ன, போறது பறக்கிறது, போய் அமெரிக்காவுக்கு போய் சேர்றேன். அங்க போய் இறங்குறது நீங்க போய் ஃபர்ஸ்ட் அங்க எல்லாம் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம் பாக்குறேன். நீங்க ஹியூஜ் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கா யூஎன் பில்டிங்கா எல்லாத்தையும் பாக்குறேன். நீங்க நியூயார்க்ல எல்லாம் எங்க இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, தலைக்குள்ளே சொல்லலாம். நம்ம வந்து மனம்ங்கிறது ஹிருதயத்தில் இருக்குன்னு சொல்றோம் நம்ம சாஸ்திரத்துல. இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, தலைன்னு வச்சிருந்தாலும் இது வச்சிருந்தாலும் சரி என்ன. எவ்வளவுதான் மண்டை காலியா இருந்தாலும் என்ன அந்த ஜிம்போ சுட்டத்துல கொள்ளுமா, கொள்ளாது இல்லையா. சோ அந்தஸ்தானாத்து பேதானாம், உள்ளுக்குள்ள சமிருதத்வேன ஹேத்துனா. அதனால குறுகிய இடத்துல, இடம் ரொம்ப குறுகியதா இருக்கிறதுனால அதுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் இருக்க முடியாது என்ன. உச்சித தேச அபாவாத்து சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. உச்சிதன்னா தெரியும், உச்சிதமான சரியான, தேசம்னா ஸ்பேஸ், அபாவாத் இல்லாததுனால சொப்பனம்ங்கிறது மித்யை. நமக்கு நம்ம வந்து ஈஸியா சொப்பனங்கிறது உண்மை இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சாலும் எஸ்டாப்ளிஷ் பண்றா, லாஜிக்கலா எஸ்டாப்ளிஷ் பண்றா. அங்க வந்து இவ்வளவு பெரிய வஸ்துக்கள்லாம் உள்ள போய் இருக்க முடியாது என்ன. ஜூக்கு போறாம சொப்பனம் கட்டுற குழந்தைகள் ஜூக்கு போற, பேர குழந்தைகள் ஜூக்கு போறாங்க. யானை இருக்கு, ஒட்டச்சிவிங்கி இருக்கு, எல்லாம் பாக்குறோம். எல்லாம் உள்ளுக்குள்ளதானே இருக்கு சொப்பனத்துக்குள்ள. எல்லாம் அங்க போய் சேர முடியுமா, முடியாது. அதனால சமிருதத்வேன ஹேதுனா சொப்னம் மித்யை. முதல்ல சொப்னம் மித்தியன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த சொப்னம் மாதிரி ஜாகிரதம் விழிப்பும் மித்தியன்னு சொல்ல போறாரு என்ன. சோ முதல்ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாவது மந்திரத்துக்கு வரலாம். வெல்கம் டு தி செகண்ட் மந்திரா என்ன. அதீர்கத்வாச்ச காலஸ்ய கத்வா தேசேன்ன பஷ்யதி தேசான்ன பஷ்யதி பிரதிபுத்தஸ்ச வை சர்வஹ தஸ்மின் தேசேன வித்யதே. என்ன சொல்றீங்க, இரண்டாவது காரணம். இரண்டாவதாக தவிர நேரம் இல்லாத காரணத்தால் அங்கு போய் சொப்பனத்தில் அங்கு போய் அந்த இடங்களை பார்ப்பது சாத்தியமில்லை. தவிர முழிச்சத உடனே நீங்க சொப்பனம் கண்ட இடத்துல இருக்கல, யூ ஆர் ஒன்லி எங்க தூங்க போனாலும் அங்கதான் இருக்க. நீங்க முழிச்சுனா என்ன புரியல. அதீர்கத்வாத் காலஸ்ய கத்வா தேசான் ந பஷ்யதி பிரதிபுத்தஹ தஸ்மின் தேசே ந சர்வைஹி திருஷ்யதி சர்வஹ வை திருஷ்யதி. அப்படின்னா அதீர்கத்வாஸ்ச காலஸ்ய, ரொம்ப நேரத்தினால அதீர்கத்வாஸ்ச காலஸ்ய ரொம்ப டைம் ஆறுது. நீங்க தூங்குறது 8 மணி நேரத்துல என்ன ஆழ்ந்த நித்ரைங்கிறது ஃபியூ மினிட்ஸ் தான் சொல்ற என்ன. இது சாரி சொப்பனம் காண்றதுங்கிறது ஃபியூ மினிட்ஸ் தான் சொல்ற. அப்புறம் நீங்க ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடுற, திருப்பி சொப்பனத்துக்கு வர. சொப்பனங்கிறது நம்ம கண்டினியூஸா பாக்குறது இல்ல என்ன. ப்ராப்ளம் முதல் 10 நிமிஷம், அப்புறம் 1 மணி நேரம் தூங்குறேன், நான் ஆழ்ந்த நித்திரைக்கு போறேன், திருப்பி அதுக்கு REM எல்லாம் சொல்றதா இதுல சயின்டிபிக்கா சொல்றது என்ன. அதுக்கப்புறம் திருப்பி 10 நிமிஷம் சொப்பனம், திருப்பி தூங்க போயிட்டு அது மாதிரி போயிட்டு இருக்குது என்ன. எவ்வளவுதான் ஆனாலும் என்ன நீங்க சொப்பனம் பாக்குறது என்னன்னா, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு 22 மணி நேரம் ஆறுது. அங்க போய் அங்க பேரன் பேத்திகளோட நீங்க 4 மாசம் விசா முடிகிற மட்டும் இருந்துட்டும் திரும்பி வர நீங்க 4 மாசம் அங்க இருக்க என்ன. அப்போ அவ்வளவு நாள் இருக்கிறது எவ்வளவு நேரத்தில் ஆயிடுறது சொப்பனத்துல. ஜஸ்ட் லைக் தட் என்ன. குழந்தை பிறந்து அதுக்கு படிச்சு அதுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்திகள்லாம் எடுத்துடுவோம் ஒரு சொப்பனத்துல, உண்டா இல்லையா. அவ்வளவு காலம் அதீர்கத்வாஸ்ச காலஸ்ய கத்வா தேசான் ந பஷ்யதி என்ன. அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கல, நிஜமாவே பார்க்கல. நீங்க சொப்பனத்துல போய் நியூயார்க்கு போற மாதிரியும் அப்புறம் சிகாகோக்கு போற மாதிரியும்
என்ன எல்லாம் சொப்பனம் கண்டாலும் நீங்க அந்த இடங்கள்ல உண்மையாகவே பார்க்கல. என்ன சரிதானா? நமக்கே தெரியும். அது யாரையா போய் கேட்டு பாருங்க. அப்புறம் வேணாலும் என்ன நேற்று ராத்திரி நான் நியூயார்க்கு போயிருந்தேன், பாத்தியா என்ன, நான் உன்னை பார்த்து நீ பாத்தியான்னு கேட்டானே சொல்லுவான், பைத்தியக்காரன் தான் சொல்லுவோம் இல்லையா? அதனால அந்த நேரம் அவ்வளவு வேணுங்கிறதுனால, அவ்வளவு நேரம் இல்லாததுனால என்ன அது பல இடங்களை பார்ப்பதில்லை. அப்புறம் ரெண்டாவது பிரதிபுத்தஹா தஸ்மின் தேசே ந திருஷ்யதி. முழிச்சுண்டான்னா அவன் அந்த இடத்துல இருக்கல. நீங்க சொப்பனத்துல போறேன், நீங்க நியூயார்க்கு போறேன், நீங்க என்ன அங்க போய் இறங்கின உடனே கார்ல போறேன், நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. போற வழியில சொப்பனத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுறது. உடனே ஐயோ அப்படின்னு முடிச்சுக்கிறேன். நீங்க எங்க இருக்க? நீங்க நியூயார்க்ல இருக்கா, மெட்ராஸ்ல இருக்கா? மெட்ராஸ் தான் இருக்கு. முழிச்சுட்ட உடனே நீங்க இந்த இடத்துல தான் இருக்க. அதனால இதுக்கு உச்சித கால அபாவம், அங்க உச்சித தேச அபாவம் சொன்னார். என்ன சரியான இடம் இல்ல, கன்ஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால, அதனால அது மித்தியன்னு சொன்னார். இங்க வந்து உச்சித கால அபாவாத், இவ்வளவு காலம் இவ்வளவு நீண்ட சமாச்சாரங்கள்லாம் இந்த குறுகிய காலத்துல நடக்க முடியாது, அதனால இது மித்தியை அப்படின்னு சொன்னார். என்ன சோ யுக்தி பூர்வமாக சொப்னம்ங்கிறது உண்மை இல்ல, மித்தியை அப்படிங்கறத 2 ஸ்லோகங்கள்ல யுக்தி பூர்வமாக ப்ரூவ் பண்ணினார். இப்ப என்ன பண்ண போறார்? அடுத்தாப்புல வந்து திருப்பி ஸ்ருதிக்கு வர்றார். ஸ்ருதி யுக்தி அப்படிங்கிற 2 விதமா அதை ப்ரூவ் பண்றார். ஸ்ருதின்னா நம்ம சாஸ்திரங்கள்ல வேதங்கள்ல என்ன சொல்றது அப்படிங்கறது அடுத்த மந்திரத்துல அதை பார்க்கலாம். நம்ம அபாவஸ்ச ரதாதீனாம் ஸ்ரூயதே நியாயபூர்வகம் வைதத்யம் தேன வை பிராப்தம் ஸ்வப்ன ஆஹு பிரகாசிதம். ஸ்ருதியில படி பார்த்தேன்னா என்ன, அதுல வந்து என்ன சொல்றார்? ரதாதீனாம் அபாவஹா நியாயபூர்வகம் ஸ்ரூயதே. அதாவது ஸ்ருதியை கோட் பண்றார் அவர், உதாரணமா காமிக்கிறார். ஸ்ருதினா என்ன? வேதங்கள், உபனிஷத். இங்க வந்து பிரகதாரண்ய உபனிஷத்துல என்ன ஒரு மந்திரத்தை அவர் சொல்றார். அந்த மந்திரம் என்ன சொல்றது? அது சொப்பனத்தை பத்தி பிரகதாரண்ய உபனிஷத்துல டீல் பண்றது. என்ன அதுல வந்து நதத்ர ரதா ந ரதயோகா ந பந்தானோ பவந்தி நதத்ர வைஷாந்தா புஷ்கரண்யா ஸ்ரவந்தியா பவந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு அதாவது சொப்பனத்தில் வந்து ரதங்கள் இருக்கிற மாதிரியும் குதிரைகள் இருக்கிற மாதிரியும் சாலை இருக்கிற மாதிரி, ரோட்ஸ் இருக்கிற மாதிரியும் சொல்லப்படுறது. சொப்பனத்துல இருக்கிற மாதிரி ஸ்ருதியில சொல்லியிருக்கா. இது முந்தின ஸ்ருதியில, முந்தின மந்திரங்கள்ல சொல்றா. என்ன அதே மாதிரி குளங்கள் இருக்கிற மாதிரியும் ஆறுகள் இருக்கிற மாதிரியும் சொல்றா சொப்பனத்துல. என்ன சொல்றது இதுல? அங்க நதத்ர ரதா, அங்க ரதம் இல்லை. சொப்பனத்துல இருக்கிற ரதம் உண்மையில ரதம் இல்லை. ந ரத யோகா, அது இழுக்கிற குதிரைகள் இல்ல. ந பந்தானோ, சாலைகள் இல்ல. பவந்தி ந தத்ர புஷ்கரண்யா, குளங்கள் கிடையாது. ஸ்ரவந்தியா, ஆறுகள் கிடையாது. பவதி கிடையாது. அப்படிங்கிற மந்திரத்தை கோட் பண்ற. ஏன்னா ஸ்ருதிய கோட் பண்ண, ஸ்ருதிங்கிறது வேதம். வேதத்துல சொன்னா அது உண்மைன்னு நம்ம நம்புறோம். வேதம்ங்கிறது நம்ம 6வது பிரமாணமாக நம்ம ஒத்துக்கிறோம். என்ன கண்ணு, காது, மூக்கு, கண் வழியா பார்க்கிறோம், காதால நம்ம கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம், நாக்கால டேஸ்ட் பண்றோம், சர்மத்தால இது பண்றோம், உணர்றோம். என்ன இது மூலமாக இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் மூலமாக நமக்கு அறிவு ஏற்படுறது. என்ன நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி எப்படி அறியறது? அதுக்கு தான் வேதம்ங்கிறது. சொர்க்கம்னு ஒன்று இருக்குன்னு சொல்றது. யாராவது சொர்க்கத்தை பார்த்திருக்காளா? ஆனா வேதம் என்ன சொல்றது? நீ புண்ணிய காரியங்கள் செஞ்சேன்னா, நல்ல காரியங்கள் செஞ்சேன்னா உனக்கு புண்ணியம் சேரும். புண்ணியம் கிடைச்சதுன்னா நீ சொர்க்கலோகத்துக்கு போவ, அங்க சொர்க்க இன்பத்தை அனுபவிப்பேன்னு சொல்றது இல்லையா? நம்ம நம்புறோம் இல்லையா? இப்ப வந்து தர்ப்பணம் பண்றா, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்றா. என்ன பித்திருக்களுக்கு சாத்தம் தவசம் பண்றா. என்ன நம்ம எல்லாம் எள்ள போட்டு தர்பையை வச்சுட்டு தண்ணியை விட்டு இது பண்றோம். என்ன சொல்றோம்? இது வந்து நம்மளுடைய பித்திருக்களுக்கு இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றதுன்னு சொல்றோம். நம்ம பாக்குறோமோ? அதை நமக்கு தெரியறதோ? தெரியல. ஆனா நம்ம நம்புறோம், அதை பண்ணுறோம், அந்த காரியங்கள் எல்லாம் விடாம பண்ணுறோம். ஏன் பண்றோம்? சாஸ்திரம் சொல்றது.
நமக்கு வேதத்துல நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் 2 விதமா பிரிக்கிறோம். என்ன நம்ம காமனா என்ன சொல்றோம்னா, ஆஸ்திகர்கள்ங்கிறவா கடவுள் இருக்கான்னு நம்புறவா, நாஸ்திகர்கள் கடவுள் இருக்கான்னு நம்பாதவான்னு சொல்றோம். உண்மையில ஆஸ்திகர்கள்னா வேதம் என்பது உண்மை என்று நம்புறவர்கள் ஆஸ்திகர்கள். நாஸ்திகர்கள்ங்கிறது வேதத்தை இல்லைன்னு, வேதத்தினுடைய உண்மையை நம்பாதவர்கள். இன்ஃபேக்ட் நம்ம சாஸ்திரத்திலேயே ஆஸ்திக மதங்கள்னு இருக்கு, நாஸ்திக மதங்கள்னு இருக்கு. ஆஸ்திக மதங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம இது சாங்கிய மதம், நெய்யாயிக மதம், வைசேஷிக மதம், பலவிதமான இந்த வேதத்தையே பேஸ் பண்ணி, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அத்வைதி துவைதி விசிஷ்டாத்வைதி, இந்த வேத மந்திரங்களே பேஸ் பண்ணி அதனுடைய இன்டர்பிரேஷன்ல வெவ்வேறு விதமாக பாக்குறா. என்ன அந்த வேதத்தை உண்மைன்னு நம்பிண்டு. பௌத்தர்கள் ஜெயினர்கள் அது மாதிரி வளரும் வேதத்தை நம்புறதில்லை. அவ வேதத்தை அவர்கள் தான் நாஸ்திகர்கள் சொல்றது. என்ன சோ வேதம் வழியா பார்த்தோம்னா வேதத்தை நம்புறவ ஆஸ்திகர்கள், வேதத்தை நம்பாதவர்கள் நாஸ்திகர்கள். அதனால நம்ம வேதம் சொல்லிவிடுத்தா அது உண்மை, பர்டிகுலர்லி நம்மளே புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை. என்ன சோ இங்க என்ன பண்ற கௌடபாதர் வேதம் சொல்லிருக்கு, ஆத்மாதான் அத்விதீய வஸ்து, பிரபஞ்ச உபசமம், இந்த நம்ம பார்க்கிற இந்த உலகம் என்பது உண்மை இல்லை அப்படின்னு வேதம் சொல்றது. இருந்த போதிலும் நம்ம புலன்களால இந்த உலகத்தை பார்க்கறதுனால என்ன நமக்கு வேதம் சொல்றது மாத்திரம் போராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஜிக் எல்லாம் கொடுக்கிறார். என்ன இப்ப சொல்ற லாஜிக் எல்லாம் கொடுக்கிறார். இப்ப என்ன சொல்றார், இப்ப இந்த இத பத்தி சொல்றது கூட சொப்னம்ங்கிறது மித்தியை உண்மை இல்லைங்கிறதுக்கும் வேதத்தை கோட் பண்றார். வேதத்தில் சொல்லப்பட்ட ரதங்கள், குதிரைகள், ரோடு, சாலைகள், என்ன ஆறுகள், குளங்கள் எல்லாம் வேதத்தில் அந்த கான்டெக்ட்ல சொன்னது. என்ன அதெல்லாம் சொப்பனத்துல பார்த்த சமாச்சாரங்கள் மித்தின்னு வேதத்திலே சொல்லியிருக்கு. அப்படின்னு பிரகதாரண்ய உபநிஷத்துல ஸ்வயஞ்சோதி பிராமணம்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல பேர் பிராமணம், ஒரு சாப்டருக்கு பிராமணம்னு சொல்லுவா. அதுல ஸ்வயஞ்சோதி பிராமணம்ங்கிற சாப்டர்ல இந்த உதாரணத்தை இந்த வாக்கியத்தை சொல்றது. என்ன அதாவது சொப்பனத்துல காணப்பட்ட ரதம், குதிரைகள், ஆறுகள், குளங்கள் எல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றது. அதனால வேதமே சொல்றது சொப்பனம்ங்கிறது மித்தியை, உண்மை இல்லை என்ன அப்படிங்கிறது. அதுக்காக இதை கோட் பண்றாரு. என்ன இது இதுதான் ஸ்ருதி பிரமாணம். யுக்தி சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டார். இப்போ இந்த 3 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோமே. முதல்ல உச்சித தேச அபாவா, என்ன அப்ரோப்ரியேட் ஸ்பேஸ் இல்ல, என்ன நம்ம தலைக்குள்ளயோ மனசுக்குள்ளயோ, அதனால சொப்பனம்ங்கிறது மித்தியை. உச்சித கால அபாவாத், சொப்பனத்தில் எத்தனையோ அவர்ஸ் ஆர் டேஸ் நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், ஆனா அவ்வளவு டைம் நம்ம சொப்பனம் காண்றது இல்ல, தூங்குறது இல்ல. அதனால உச்சித கால அபாவாத் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சாஸ்திரத்திலையும் ஸ்ருதியிலையும் வேதங்கள்லையும் சொல்லியிருக்கு சொப்பனத்துல பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் மித்தியை, உண்மை இல்லை. இக்காரணங்களால் சொப்பனம் என்பது மித்தியை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண. ஆல் தீஸ் 3 டு எஸ்டாப்ளிஷ் என்ன மித்யாத்வம் ஆஃப் சொப்பனம். எதுக்காக இவ்வளவு தூரம் பண்ணி இதை பண்றாருன்னா, இப்போ இதை திருஷ்டாந்தமா எடுத்துக்க போற, இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்க போற. எப்படி சொப்பனம் மித்தியோ அதே மாதிரி விழிப்பு நிலையும் பார்க்கிற சமாச்சாரங்கள் எல்லாமும் மித்தியை, அதற்கான உண்மை இருப்பில்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண போற. என்ன அது ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி அது அப்புறம் பார்க்கலாம், அது வரப்போறது எப்படி ப்ரூவ் பண்றாங்க நம்ம அப்புறம் பார்க்க போறோம். என்ன இப்போ இந்த 3 மந்திரங்களை பார்த்துட்டு 4வது மந்திரத்தை பார்க்கலாம். இது என்ன அந்தஸ்தானாத்து பேதானாம் தஸ்மாத் ஜாகரிதே ஸ்மிருதம் யதா தத்ர ததா ஸ்வப்னே சம்வృతத்வேன வித்யதே. என்ன சொல்றாரு இதுல, என்ன சொப்பனத்துல எப்படியோ அப்படித்தான் விழிப்பிலையும், சொப்பனத்துல எப்படி எல்லா பொருள்களும் உண்மையான இருப்பு இல்லையோ, அது உண்மை இல்லையோ, அதே மாதிரி விழிப்புல பார்க்கிற சமாச்சாரங்களுக்கும் சத்தியத்துவம் கிடையாது, அதுவும் மித்தியை தான், உண்மை இல்லை. என்ன ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார், யதா ஸ்வப்னே ததா தத்ர, எப்படி சொப்பனத்திலேயோ அப்படித்தான் விழிப்பிலையும், தஸ்மாத் வேதானாம் வைத்தத்யம் ஜாகிருதே ஸ்மிருதம்,
ஆகையினால என்ன, பொருள்களுடைய மித்தியாத்துவம், உண்மை இல்லாத விஷயம் விழிப்புக்கும் பொருந்தும் அப்படிங்கிற. தஸ்மாத்னு என்ன அர்த்தம்? அதன் ஆகையால்னு சொல்லணும். தேர்ஃபோர்னு சொல்றாரு. தேர்ஃபோர்னா வேர்ஃபோர் இன்னும் சொல்லல, அதை சொல்ல போறார். ஆனா முன்கூட்டியே சொல்றார். என்ன, யதா சொப்னே ததா தத்ர. எப்படி சொப்னத்துல எல்லாம் மித்தியோ என்ன, அதே மாதிரிதான் விழிப்புலையும். அதனால விழிப்புலையும் பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் மித்தியை. அதனால அது எதனாலங்கிறது அப்புறம் சொல்ல போறார். என்ன, தூ அந்தஸ்தானாத் சம்பிருத்தத்வேன சொப்னாத் வித்யதி. ஆனால் சொப்பனத்துக்கும் விழிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சொப்பனத்தில் நடக்கிறதெல்லாம் நமக்குள்ள நடக்கிறது, விழிப்புல நடக்கிறதெல்லாம் வெளியே நடக்கிறது. என்ன, ஈவந்தோ விழிப்புல நடக்கிறதெல்லாம் வெளியில நடந்தாலும் சொப்பனத்தில் நடக்கிறதெல்லாம் உள்ள நடந்தாலும் சொப்பனத்துக்கும் விழிப்புக்கும் வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு பிரமாண வாக்கியம்னு பேரு, பிரதிஜ்ஞா வாக்கியம்னு பேரு. பிரதிஜ்ஞா வாக்கியம்னா இதை தான் நான் உனக்கு ப்ரூவ் பண்ண போறேன். there is no difference between சொப்னம் அண்ட் விழிப்பு. ஜாகிரத் அண்ட் சொப்னத் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு. என்ன, இது வந்து திஸ் இஸ் நாட் லைக் தட். இந்த ஸ்ட்ரீட் கார்னர் தெருவில் வந்து இந்த கூத்தாடிகள் வந்தா இந்த பாம்பு கீரி சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாரும் எல்லாம் டம் டம் டம்லாம் அடிச்சு கிடிச்சு பண்ண, உங்களுக்கு எல்லாம் பாம்புக்கும் கீரிக்கும் சண்டையை காமிக்க போறேன் உங்களுக்கும் சொல்லுவோம். சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவோம், பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். கடைசியில் அது பார்க்கவே மாட்டேன், நீங்க கிளம்பி போயிடுவோம். அந்த மாதிரி இல்லை, இது நிச்சயமா ப்ரூவ் தான் பண்ண போறார். என்ன, இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணிட்டு நம்ம பாக்குறோம். இப்ப நான் பேசினேன், நீங்க கேட்கிற அப்படிங்கிறது உண்மை இல்ல, மித்தியை என்ன அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண போறார். இது எப்படி இது என்ன என்ன சொல்லுவா, அது என்ன பிளாக் இல்ல, என்ன மேஜிக் இது, இது அதான் கண்கட்டி வித்தியன்னு சொல்லுவா மாதிரி. இது நமக்கு வந்து இதை ப்ரூவ் பண்ண போறார் எப்படி இல்லை அப்படிங்கறத. என்ன, இது வந்து சோ இது வந்து இன்னொரு விதத்தில் திஸ் நாட் திஸ் சப்ஜெக்ட் ஐம் டாக்கிங் அபவுட். இல்லைன்னு சொல்றப்ப சொல்ல, இவர் நம்ம சுவாமிஜி தயானந்தா ஒரு டாக்ல ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ வந்து நம்ம வந்து கார் அப்படின்னு சொல்றோம், திஸ் இஸ் மை கார் அப்படின்னு சொல்றோம், இது என்னோட கார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். காருங்கிறது என்ன, நீங்க கேட்கறேன், அப்பா இது உன் காரா அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட போய் இந்த பேனட்டை தட்டி இதுதான் உன் காரான்னு கேட்கிறேன். அவன் சொல்றான், இது கார் இல்ல, இது பானட் அப்படிங்கிறான். சரி அப்படி என்ன பண்றான், பானட்டை தூக்கிட்டோ என்ன இந்த இன்ஜினை காட்டி இதுதான் காரான்னு கேட்கறான். இது கார் இல்ல, இது இன்ஜின் அப்படிங்கிறான். சரி இந்த கியர் பாக்ஸ் காமிச்சிட்டு இதுதான் காரான்னு கேட்கறான். நீ கார்னு சொல்றீங்க, இது கார், இதுதான் கார் இல்ல, இது கியர் பாக்ஸ். சரி அப்புறம் இது டோரை காமிச்சு இதுதான் கார, இது டோர் அப்படிங்கிறான். சீட்டை காமிச்சு இதுதான் காரணம், சீட்டுங்கிறான். இது ஸ்டீரிங் காமிச்சு இது ஸ்டீரிங் வால்ங்கிறான் காருங்க. சரி இப்படி ஒன்னு காமிச்சா ஒன்னு பேர். அப்ப காருங்கிறது என்ன, எல்லாம் சேர்ந்ததுதான். அப்ப கார்னு ஒண்ணு கிடையாது. there is nothing called car. என்ன, நீங்க அப்படி வந்து நினைச்சுக்கோ, நீங்க வந்து இன்ஜின் பாக்ஸுக்கு வந்து காமிச்சிட்டு இதுதான் இதான கேட்டனா அது இரும்பு. என்ன, அதுல உள்ள இருக்கிறதுல அது அலுமினியம், இது பிளாஸ்டிக். கடைசியில ஒண்ணுன்னா பார்த்துட்டு வச்சுக்கோ, கடைசியில எல்லாம் அப்புறம் பிளாஸ்டிக் அல்லது இரும்பு. இரும்பு பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸுக்கு மாலிக்யூல்ஸ். என்ன, அதுல வந்து நியூட்ரான்ஸ். கடைசியில என்ன, எல்லாம் போச்சு, கார் போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில ஒன்றும் எங்க போய் சேர, நீங்க கடைசியில் நீங்க போய் சேருது ரியலி ஆப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது. இருக்கிறது ஒரே சப்ஜெக்ட் ஒண்ணுதான், ரெண்டாவது வஸ்து கிடையாது. நாம் பார்ப்பது எல்லாம் என்ன, அதற்கு உண்மையான இது கிடையாது, இருப்புங்கிறது கிடையாது. நான் உங்களுக்கு இந்த ஷர்ட்டை பத்தி சொல்லியிருக்கேன். ஷர்ட் இது என்ன, ஷர்ட் இது ஷர்ட்டா இது ஃபேப்ரிக்கா, நூலை தான் பிரிச்சுட்டா இது ஃபேப்ரிக். எது உண்மை, ஷர்ட் உண்மையா ஃபேப்ரிக் உண்மையா? ஷர்ட் ஃபேப்ரிக் இல்லாம ஷர்ட் இருக்க முடியாது, ஷர்ட் இல்லாம ஃபேப்ரிக்கா இருக்க முடியுமா? முடியாது. ஃபேப்ரிக் கேன் பி எக்ஸிஸ்ட் வித்வுட் பீயிங் எ ஷர்ட், பட் ஷர்ட் கேனாட் எக்ஸிஸ்ட் வித்வுட் பீயிங் எ ஃபேப்ரிக். சரி, ஃபேப்ரிக் உண்மையா, யான் உண்மையா? யான் இல்லாம ஃபேப்ரிக் இருக்க முடியாது. ஃபேப்ரிக்கா இல்லாம யான் இருக்க முடியும்? யான் உண்மையா, காட்டன் உண்மையா? காட்டன் இல்லாம யான் இருக்க முடியாது, யான் இல்லாம காட்டன் இருக்க முடியும். காட்டன் தான் உண்மை. காட்டன் உண்மையா, அதுல இருக்கிற கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் உண்மையா? அதுக்குள்ள இருக்கிற அதுக்கு அப்படி பண்ணிட்டு கடைசியில இப்ப வந்து ஆட்டம் உள்ள பிரேக் பண்ணி பார்த்தா
அவன் வந்து அந்த பிசிக்ஸ்ல வந்து ஹையர் பிசிக்ஸ்ல குவாட்ஸ் அதெல்லாம் என்னெல்லாமோ சொல்றான். கடைசியில ஒண்ணுக்கும் புலப்படாத கடைசி ஒரு சமாச்சாரம் என்ன, வெளி விஷயங்கள் ஒண்ணுமே இருப்புங்கிறது கிடையாது, உண்மையான இருப்புங்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா ஒண்ணுக்கும் இருப்பு கிடையாதுன்னா இருக்கிற ஒரே விஷயம் வச்சு சொன்ன இந்த அப்சர்வர் யாரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ அவன் தான் உண்மை. நான் சொல்றேன் அதான் ஆத்மா, அதுதான் உண்மை. மிச்சம் எல்லாமே மித்தியை. இது சுவாமிஜி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். என்ன, நான் அது ஜஸ்ட் அசைடு அதை கொண்டு வந்தேன். இங்க என்ன சொல்ல போறார், இதை சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றார், இப்போ ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம் சொல்லிட்டார். இதுல என்ன சொன்னார், அந்தஸ்தானாத்து வேதானாம் தஸ்மாத் ஜாகிரதே பார்த்துக்கோமா ஜாகிரதே ஸ்மிருதம் என்ன யதா ஸ்வப்னே ததா தத்ர சம்ருதத்வேன பித்யதே. என்ன இது வந்து விழிப்பு என்பது என்ன சொப்பனம் மாதிரி தான். என்ன ஆனால் ஒரே விஷயத்தில் விழிப்புக்கும் சொப்பனத்துக்கும் என்னன்னா ஒன்னு உள்ள இருக்கு, இன்னொன்னு வெளியில இருக்கு. ஆனால் அந்த உள்ள இருக்கிற விஷயமும் மித்தியை, வெளியில இருக்கிற விஷயமும் மித்தியை, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் ப்ரூவ் பண்ணல. எப்படி வந்து விழிப்புங்கிறது இஸ் ஈக்குவல் டு சொப்பனம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நீங்க சொப்பனம்னு சொல்லுவேடா மாட்டேன், இதுக்கும் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அவர் என்ன சொல்றார், இதுவும் சொப்பனம் மாதிரி தான், வேற ஒன்றும் வித்தியாசமே இல்லை. நம்ம பாக்குற இப்போ பாக்குற நாற்காலியும் சொப்பனத்துல பாக்குற நாற்காலியும் ரெண்டுமே மித்தியை தான். என்ன அதுக்கு காரணம் இருக்குங்கிறார். அடுத்த மந்திரத்துக்கு போக நினைச்சேன், போகல. அதுக்கு என்ன சொல்ல போற காரணம் சொல்ல போற, பிரசித்தேனைவே ஹேதுனா அப்படிங்கிற. அப்படின்னா எல்லாருக்கும் நான் என்ன சொல்லணுமா, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு காரணம், தெரிஞ்ச காரணத்தினாலதான் அது. இதுவும் மித்தியைங்கிறார். என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் அப்படிங்கிற. என்ன காரணம் அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ, நெக்ஸ்ட் சண்டே நமக்கு சுவாமிஜியோட